சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடியை கலெக்ஷன் பண்ணும் முதல் தமிழ் சினிமாவோட படமாக இருக்கும் என்று இப்போவே சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் வார் 2 படமும் ரிலீஸ் ஆகுது. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமான கிளாஷ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் கூலி படத்துடைய டீசர் வந்தால் தான் நமக்கு தெரியும் கூலி படம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று. மேலும் லோகேஷ் இயக்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடையும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த கூலி படத்தில் ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1 போலவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் மாதம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் முடியும் என ரஜினியே சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்க போகிறாராம். அவர் கண்டிப்பாக ரிட்டையர் ஆக மாட்டார் என நியூஸ் வந்துடுச்சு. அதனால் தலைவர் 173 படத்துக்கான கதை தேர்வு நடைபெற்று வருது. ஆனால் இப்போவே 175 படத்துக்கான டைரக்டரை புக் பண்ணிட்டாராம் நம்ம ரஜினிகாந்த். வேறு யாரும் இல்லை, நம்ம ஷங்கர் தான். ஷங்கர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்ஸை கொடுத்துருக்காரு. அவர் குறிப்பாக அவரோட ஹிட்ஸ் படங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி மற்றும் எந்திரன் 2 படங்களையும் சொல்லலாம். அந்த ஸ்டைலில் மீண்டும் ஒரு கதை சொல்லியிருக்காரா நம்ம ரஜினிகிட்ட. ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா அது பிடிச்சு போகவே அந்த கதையை உடனே நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நம்ம உடனே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறதில்ல. கன்னட ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறதா ஒரு அரசல் புரசலான நியூஸ் போயிட்டுருக்கு. சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஜினி படங்களை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால் சன் பிக்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஷங்கர் மேலே நம்பிக்கை இல்லாததுனால ஷங்கரை கமிட் பண்ண மாட்டாங்க. அவர் எடுத்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2வாக இருக்கட்டும், 2 படமே பார்த்தீங்கன்னா மாபெரும் ஃப்ளாப்ஸ். இப்போ இந்தியன் 3 படத்துக்காக அயராது உழைச்சிட்டு வராரு. கமல்ஹாசனை வச்சு இந்தியன் 3 படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் 3 வந்தால் தானே யாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கரோட கம்பேக்காக அவர் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்த அவர் இன்றைக்கி அவரோட நிலைமை என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை ஷங்கர் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி தான் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம ஷங்கருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. கண்டிப்பாக தலைவர் 175 ஷங்கர் அவர்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.